இயேசுவும் நிக்கோதேமுவும். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் இருக்கிறார். அங்கு அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி அற்புதங்களை செய்கிறார். அவருடைய நாமத்தில் அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எல்லோரையும் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இப்படிப்பட்ட சம்பவத்தில் நிக்கோதேமு என்பவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவரிடத்தில் வருகிறார். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற பிரபுக்களும் அதிகாரிகளும் மார்க்க காரியங்களில் தங்களை பொதுவாக ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். நிக்கோதேமு யூதருக்குள்ளே அதிகாரியாக இருக்கிறார். இவர் ஒரு பரிசேயன். யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் நிக்கோதேமுவும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமின் மீது தமது கிருபையை வெளிப்படுத்துகிறார். யூதருடைய மார்க்க பிரமாணங்களை நிக்கோதேமு கற்று தேர்ச்சி பெற்றவர், வேத பண்டிதர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லோருமே பேதைகள் என்றும் ஒன்றும் அறியாதவர்கள் என்றும் கூற முடியாது. கர்த்தரை பின்பற்றுகிறவர்களில் பிரபுக்களும் அதிகாரிகளும் கல்வி அறிவு பெற்ற பண்டிதர்களும் இருக்கிறார்கள். நிக்கோதேமு யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருப்பதினால் இவருக்கு எருசலேம் நகரத்தில் தனி செல்வாக்கு உள்ளது. இவர் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து தன்னால் செய்ய முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். நிக்கோதேமுவின் நிகழ்ச்சியை வேத பண்டிதர்களில் சிலர் ஊமை என்று கூறுகிறார்கள். ஒருவன் இருந்தான் என்னும் வாக்கியம் பொதுவாக ஊமையிலேயே வரும் என்பது இவர்களுடைய விவாதம். ஆனால் இந்த வசனம் ஊமை அல்ல, உண்மை நிகழ்ச்சி. நிக்கோதேமு யூதருக்குள்ளே பெரிய அதிகாரி. இவர் யூத மார்க்கத்தில் ரபி என்று அழைக்கப்பட்டவர். ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினர். எருசலேமில் இருந்த 3 ஐஸ்வர்யவான்களில் ஒருவர். அவன் இராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு இராக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறான். பகல் வேளையில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த உபதேசத்தை நிக்கோதேமுவும் கேட்டிருக்கலாம். ஒருவேளை இயேசுவின் உபதேசத்தை இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும் என்னும் வாஞ்சையில் நிக்கோதேமு ராக்காலத்திலே அவரிடத்தில் வந்திருக்கலாம். இரவு வேளையில் ஜனங்களுடைய தொந்தரவு இல்லாமல், ஜனக்கூட்டம் இல்லாமல் தனியாக இயேசுவோடு பேசலாம் என்று நினைத்து அந்த நேரத்தில் வந்திருக்கலாம். நிக்கோதேமு இரவு வேளையில் இயேசுவை பார்க்க வந்திருப்பது அவனுடைய புத்தி கூர்மையை வெளிப்படுத்துகிறது. இவன் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறவன். பகல் வேளை முழுவதிலும் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படும் சந்தேகத்தை இயேசுவிடத்தில் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லோருக்கும் முன்பாக இடையில் பேசினால் அது இயேசுவின் பிரசங்கத்திற்கு இடையூறாக இருக்கும். ஆகையினால் இயேசு ஓய்வாக இருக்கும் வேளை எது என்பதை அறிந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிக்கோதேமு இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு பல சத்துருக்கள் இருக்கிறார்கள். தேவாலயத்தின் பிரதான ஆசாரியர் இயேசுவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். நிக்கோதேமு ஆலோசனை சங்கத்தில் ஒரு உறுப்பினர். யூதருக்குள் இவன் ஒரு அதிகாரி. யூதர் மத்தியிலே முக்கியமான ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விரும்பி கேட்பது தெரிய வந்தால் இயேசு கிறிஸ்துவின் மீது பிரதான ஆசாரியருடைய கோபம் அதிகரிக்கலாம் என்று நிக்கோதேமு சிந்தித்து பார்க்கிறான். ஆகையினால் எல்லோருக்கும் முன்பாக பகல் வேளையில் இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வருகிறான். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறான். இயேசுவின் உபதேசத்தை கேட்காமல் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவதை விட அது இரவு வேளையோ அல்லது பகல் வேளையோ எந்த வேளையாக இருந்தாலும்
இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய போதகத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான். மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பரிசேயனாகிய இந்த நிக்கதேமுவோ விழித்திருக்கிறான். கர்த்தரிடத்தில் இருந்து தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் அவரிடத்திற்கு வருகிறான். இயேசு கிறிஸ்து எருசலேமில் எத்தனை நாள் இருப்பார் என்று நிக்கதேமுக்கு தெரியாது. ஒருவேளை அவர் அடுத்த பஸ்கா பண்டிகையின் போதுதான் எருசலேமுக்கு திரும்பி வருவாரா அல்லது இடைப்பட்ட நாட்களில் இங்கு வருவாரா என்பது அவனுக்கு தெரியாது. இயேசுவின் உபதேசத்தை கேட்பதற்கு இவன் நீண்ட காலமாக காத்திருக்க விரும்பவில்லை. ஆகையினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்க இராக்காலத்திலே வருகிறான். இரவு வேளையில் பிறருடைய தொந்தரவு குறைவாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடு அந்யோன்யமாக பேசி பழகுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இவை எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் நினைத்து நிக்கதேமு இயேசுவை பார்க்க ராக்காலத்திலே வந்திருக்கலாம். ஒருவேளை நிக்கதேமு பயத்தினாலும் கோழைத்தனத்தினாலும் நிறைந்திருக்கலாம். எல்லோருக்கும் முன்பாக பகல் வேளையில் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு யாரும் இல்லாத இரவு வேளையில் தனியாக வந்திருக்கலாம். தான் இயேசுவோடு கூட இருப்பதை காட்டிக்கொள்ள மனதற்றவனாக இருக்கலாம். இவன் இரவு வேளையில் வந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலும் அவனை வரவேற்கிறார். அவனுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை அவர் மன்னித்து அவனை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கும் இரவு வேளையில் அவரை தொந்தரவு பண்ணுவது முறையல்ல. இங்கிதம் தெரியவில்லை. பிறரோடு பேசி பழகும் விஷயத்தில் இவனுக்கு பூரண தேர்ச்சி இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து இவனை புறம்பே தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்கிறார். அதுபோலவே ஊழியங்களின் தலைவர்களும் தங்களுக்கு கீழ் ஊழியம் செய்பவர்களை எல்லா வேளைகளிலும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பலவீனங்களின் நிமித்தம் அவர்களை புறம்பே தள்ளிவிடக்கூடாது. புதிய ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் புதிய விசுவாசிகளை நேரம் காலம் பார்க்காமல் தங்களுடைய சுய வசதிகளை பார்க்காமல் ஏற்றுக்கொண்டு உற்சாகப்படுத்த வேண்டும். நிக்கதேமு இப்போது இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு இரவு வேளையில் தனியாக வந்தாலும் இதன் பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவை எல்லோருக்கும் முன்பாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆரம்பத்தில் கடுகு விதையளவு சிறியதாக இருந்தாலும் பின்பு அந்த கிருபை ஒரு பெரிய மரத்தை போல பெரிதாக வளர்ச்சி பெறுகிறது. நிக்கதேமு ராக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சிறிது நேரத்தையும் வீணாக்காமல் உடனடியாக அவரோடு பேச ஆரம்பித்து விடுகிறான். இயேசு கிறிஸ்துவை ரபி என்று அழைக்கிறான். அவர் பெரியவர் என்பதை தன்னுடைய வார்த்தையினால் அங்கீகரிக்கிறான். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் போது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சிலாக்கியம் உண்டாகும். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மையாக சிந்திக்க வேண்டும், மகிமையாக பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய மனதில் நினைத்திருக்கும் காரியத்தை நிக்கதேமு வெளிப்படுத்துகிறான். நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்பதை அறிந்திருப்பதாக கூறுகிறான். உலகத்தில் ஏராளமான போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் இயேசு கிறிஸ்து விசேஷித்தவர். ஏனெனில் இவர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அதிகாரத்தை நிக்கோதேமு அங்கீகரிக்கிறான். இயேசு கிறிஸ்து நம்மை பட்டயத்தின் வல்லமையினால் ஆளுகை செய்யாமல் சத்தியத்தின் வல்லமையினால் ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் கூறும் வார்த்தையை நிக்கோதேமு உறுதி பண்ணுகிறான். தான் மாத்திரமல்ல, தன்னோடு சேர்ந்து மேலும் சிலரும் இயேசு கிறிஸ்துவை தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருப்பதாக கூறுகிறான். அறிந்திருக்கிறேன் என்று கூறாமல் அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அது எல்லோருக்கும் தெரிந்த தெளிவான சத்தியம் என்றும் நிக்கோதேமு தன் வார்த்தையினால் உறுதி பண்ணுகிறான். தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு கூறுவதற்கு நிக்கோதேமு காரணத்தையும் கூறுகிறான். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று காரணம் கூறுகிறான். நிக்கோதேமு சாதாரண மனிதன் அல்ல. யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் முக்கியமான அங்கத்தினர், வேத பண்டிதர், எந்த காரியத்தையும் தெளிவாக சிந்தித்து முடிவு பண்ணுகிறவர், நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்கிறவர், சுத்த மனச்சாட்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்.
இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவுடனே தேவன் இருக்கிறார் என்பதை நிச்சயித்து கூறுகிறான். ஆலோசனை சங்கத்தில் உள்ள மற்ற அங்கத்தினர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை அங்கீகரியாமல் அவர் சாதாரண மனுஷன் என்று கூறும்போது, நிக்கோதேமுவோ அவர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்றும் அவருடனே தேவன் இருக்கிறார் என்றும் அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை நாம் பார்க்கும்போது அவருடனே தேவன் இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அற்புதத்தை மாத்திரம் பார்த்து பரவசம் அடையாமல் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய அற்புதங்களில் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை தேவனிடத்தில் இருந்து வந்த போதகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிக்கோதேமு செய்த காரியங்கள்: இயேசுவினிடத்தில் வந்தார், அவரை பற்றி சாட்சி கூறினார், அவருக்காக சேவை புரிந்தார். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவிடம் இராக்காலத்தில் வந்ததினால் வேத பண்டிதர்கள் இதை பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஒருவேளை பயத்தினாலோ அல்லது அவமானத்தினாலோ நிக்கோதேமு பகல் வேளையில் வராமல் இயேசு கிறிஸ்துவிடம் இராக்காலத்திலே வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக வெட்கப்படாத ஊழியர்கள் அநேகர் தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் ஞானத்தை பயன்படுத்தி சூழ்நிலை அறிந்து தேவனுக்காக ஊழியம் செய்கிறார்கள். யூத மார்க்கத்தின் தலைவர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் துன்மார்க்கத்து தலைவர்களில் அநேகருக்கு இந்த உண்மை தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள்.